ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 23, சீக்ரெட் ஸ்டோரி. ஒரு ஹாஸ்டலில் தினமும் காலை உணவாக உப்புமா போட்டாங்களாம். 100 பேரில் 80 பேர் இதை மாற்றணும், வேற வேணும்னு வார்டன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ஆனால் 20 பேர் இதுதான் பிடிக்குது, இதுதான் தினமும் வேணும்னு முட்டு கொடுத்தாங்களாம். ஆனால் 80 பேர் மாற்றம் வேணுன்றாங்க. வார்டன் ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்த முடிவு செஞ்சார். அந்த 20 பேர் உப்மாக்கே ஓட்டு போட்டாங்க. மற்ற 80 பேர் அவங்களுக்குள்ள ஒன்றா முடிவெடுக்கலை, அவங்களுக்கு பிடிச்சதுன்னு ஓட்டு போட்டாங்க. 18 பேர் தோசை, 16 பேர் இட்லி, 14 பேர் பொங்கல், 12 பேர் பிரெட் பட்டர், 10 பேர் ஊத்தப்பம், 10 பேர் பூரி. என்ன ஆச்சுன்னா இன்றைக்கும் அந்த ஹாஸ்டலில் உப்புமா தான் காலை உணவு. காரணம், ஜனநாயகப்படி மெஜாரிட்டி உப்புமா தானாம். குறிப்பு: இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உப்மா பிடிக்காத அந்த 80 பேர் ஒரே முடிவாக எடுத்திருந்தா அட்லீஸ்ட் உப்மா கிட்ட இருந்தாவது தப்பிச்சிருக்கலாம். நன்றி.